மகளிர் உரிமை திட்டம் சார்ந்த ஒரு புதிய அறிவிப்பை, அதுவும் இந்த மகளிர் உரிமை திட்டம் எப்ப தொடங்கும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். மே 29 தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் ஜூன் 5 ஆச்சு. இப்போ ஜூன் 17 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டம் அங்க தொடங்குது இங்க தொடங்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர தொடங்குன மாதிரி தெரியல. இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் தஞ்சாவூர்ல ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்காக போகும்போது அந்த மேடையிலேயே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க நிச்சயமாக தரலாம். மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஏற்கனவே நாடு முழுமைக்கும் நிறைய சேவைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா திருமண மண்டபங்கள், பொது பகுதிகள் சொல்லி அங்க அரங்கம் அமைச்சு பல்வேறு சேவைகளை அதுல கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு விஷயத்த திரும்ப கொண்டு வராங்க. ஆனா இந்த முறை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல. அதுக்காக நாடு முழுமைக்கும் 10,000 முகாம்கள் அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நகர்ப்புற பகுதிகளில் 3768, கிராமப்புற பகுதிகளில் 6232 அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. இந்த முகாம்கள்ல இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்ந்த அந்த விண்ணப்பங்களும் ஏற்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகாமானது ஜூலை 15 தொடங்கி ஆகஸ்ட் மாசம் 30 வரைக்கும் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட 45 நாள் இந்த முகாம் நடக்க இருக்கு. இந்த முகாம்ல விண்ணப்பிக்கிறவங்க அதுல இருந்து ஒரு 45 நாளுக்குள்ளவே அவங்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னா முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த முகாம்ல மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிற வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதோட மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அது தவிர 43 அரசு சேவைகளை இந்த முகாம் வாயிலா விண்ணப்பிச்சு பெற முடியும் அப்படிங்கிற தகவலையுமே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. கடந்த மே 29ஆம் தேதியிலிருந்து தாலுகா ஆபீஸு, இ சேவை மையம், ரேஷன் கடை, அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சது நீங்க தான். அதனால இந்த அறிவிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால இந்த அறிவிப்பு பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியுங்க. நானும் அது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன, என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும், அப்ளிகேஷனை எப்படி பூர்த்தி செய்யறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே ஒரு காணொலியில பதிவிட்டு இருக்கேன். காணொலியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பார்த்து தெரிஞ்சு தெளிவு பெற்று நீங்களும் விண்ணப்பிச்சு பயன்பெற்றுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. Information is wealth.